அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்களோட ராசிகள கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குண்டான 2025க்கு உண்டான பலன்கள் போடப்படும். இப்போ இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா, தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு 17/12/2024 மார்கழி மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா, துதிய திதி. இன்னைக்கு பகல் காலையில 10:56 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு திரிதியை திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, புனர்பூச நட்சத்திரம் மறுநாள் காலையில 12:44 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு பூச நட்சத்திரம் இருக்கு. இன்னைக்கு நாள் முழுக்க சித்தயோகமா இருக்கும். செவ்வாய்க்கிழமைங்கிறனால முருக வழிபாடு நல்லதா இருக்கும். மார்கழி மாதம் ஆ பெருமாளுக்கு உகந்த ஒரு மாதமா இருக்கு. இதுல காலையில வீட்டு வாசல்ல கோலம் போடுறதும், விளக்கேத்துறதும் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா, காலையில 6:24க்கும், சூரியன் மறைவு மாலை 5:46க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 7:45 முதல் 8:45 வரை இருக்கு. மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 10:45 முதல் 11:45 வரை இருக்கு. மாலை 7:30 முதல் 8:30 வரை இருக்கு. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 2:55 முதல் 4:20 வரை இருக்கு. யமகண்டம் காலை 9:14 முதல் 10:30 39 வரை இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, 12:05 முதல் 1:30 வரை இருக்கு. இப்போ புனர்பூச நட்சத்திரத்துல செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமந்தம், புதுமனை புக, இடத்திற்கான வழிபாடு நடத்த, அதே மாதிரி பதவி ஏற்க, காது குத்த, கல்வி படிக்க ஆரம்பிக்கிறது, சாமி கும்பிட, ஏர் உழுறதுக்கு, வண்டியில ஏற, திருமணம் செய்ய, சாந்தி முகூர்த்தம் வைத்துக்கொள்ள, குழந்தை வேண்டி சடங்கு செய்கிறது, நோயாளிகள் மருந்துண்ண, பயணங்கள் மேற்கொள்ள, வெளிநாடு செல்ல ஏற்ற ஒரு நாளா இருக்கு. இதே துவிதிய திதியில என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, முஞ்சிப்புல், அதாவது புற்களால் செய்யக்கூடிய வேலைகள், திருமணம், பயணம் செய்கிறது, கோவில் கட்டுறது, வீட்டில் வழிபாட்டு இடம் அமைக்கிறது, நகை உற்பத்தி செய்கிறது, அதை வாங்கி அணியிறதும், உடல் வலிமை தரக்கூடிய வேலைகளை செய்கிறதும் நல்லதாக இருக்கும். நாள் முழுக்க சித்தயோகமும் நல்ல ஒரு நாளாக தான் இருக்குது. செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் கொஞ்சம் சின்ன பிரச்சனையாக இருக்குது. ஆனாலும் செவ்வாயும் நல்ல ஒரு உகந்த நாளாக தான் எல்லா ராசிக்கும் இருக்குது. இன்னைக்கு ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு சிநேகிதம், ரிஷப ராசிக்கு அடக்கம், மிதுன ராசிக்கு ஆராய்ச்சி, கடக ராசிக்கு பரிசு, சிம்ம ராசிக்கு செலவு, கன்னி ராசிக்கு உயர்வு, துலாம் ராசிக்கு ஆர்வம், விருச்சிக ராசிக்கு முயற்சி, தனுசு ராசிக்கு உதவி, மகர ராசிக்கு இறை வழிபாடு, கும்ப ராசிக்கு தடை, மீன ராசிக்கு பந்தயம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக இருக்குது எல்லா ராசிக்கும். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாக இருக்குது. சில சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும் உறுதியும் இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு உதவியாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கவங்களோட நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்னைக்கு உங்களோட செயலாற்றலை நல்ல ஒரு வளர்த்துக்கக்கூடிய நாளாக இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு செய்கிறது நல்லதாக இருக்கும். அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தையில் கவனமாக பேசுறது நல்லது. கோவப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. வேலை செய்கிற இடத்துல சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். வருமானம் பெருகக்கூடிய நாளாக தான் இருக்குது. சந்தோஷமான நாளாக இந்த நாளை என்ஜாய் பண்ணுறதுக்கு உகந்ததாக இருக்குது. இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு, உங்களோட செயல்பாடு நல்லபடியாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்க மாதிரி தான் இருக்கும். அது கோபமாக மாறாமல் பார்த்துக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாத எதிர்காலத்தை பற்றி பயப்படாமல் அமைதியாக உற்சாகத்தோட உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. பிரச்சனையும் இல்லாமல் நாள் போகும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா, பழைய கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன பிரச்சனைகளை கலராமல் இருக்கிறது நல்லது. ஈகோ இல்லாமல் பார்த்து நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும். விட்டு கொடுத்து போகிறதும், நட்பான அணுகுமுறையும் சந்தோஷமான மனநிலையை தரா மாதிரி இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது, செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. சந்தோஷமாக சில செலவுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நல்ல ஒரு திருப்தி தரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். ஆனா சேமிக்கிறதுக்கு அதிக அளவுல முயற்சி செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பெருசா பாதிப்பு இல்ல. சளி இல்லன்னா இருமல் அது வந்து கிளைமேட்டிக் சிட்யூவேஷனால அந்த வாய்ப்பு இருக்கு. கவனமா இருக்கிறது நல்லது. மேஷ ராசிக்கு உகந்த ஒரு நாளா தான் இருக்கு. பார்த்து கலவையா கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு வந்து உங்ககிட்ட கொஞ்சம் ஆ பொறுப்புகள் காரணமா, நீங்க செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல பதட்டம் காரணமா தடைகள் ஏற்படுறா மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயமும் ஏமாற்றத்தையோ கண்டு பயப்படாம சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பொறுமைய சோதிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க இந்த நாள பொறுத்தளவுக்கு திட்டமிட்டு கொண்டு போ வேண்டியது அவசியமா இருக்கும். பிரார்த்தனை இல்லன்னா பக்தி பாடல் கேட்கறது உங்களுக்கு ஆறுதல தரா மாதிரி இருக்கு. இன்னைக்கு கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. பண விஷயத்துல இன்னைக்கு கொஞ்சம் கவனம். ஆ ஒரு சிலருக்கு பயணங்கள் அதிகமா இருக்கு. வியாபார விஷயமாவும் சில பயணங்கள் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் முன்னேற்ற பலன்கள் தெரியிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு பண விஷயத்துல கொஞ்சம் சிக்கனமா இருந்தீங்கன்னா, பொருளாதார பிரச்சனைகள தடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வந்து உங்களோட வேலைகள குறித்த நேரத்தில முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. ஒரு சில வேலைகள் நிலுவையில இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கவலைய ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்கள அ ஆ அனுசரிச்சு போறது நல்லது. தேவையில்லாத உங்க மேல வர வதந்திகள நம்பாம, உங்களோட வேலைகள திட்டமிட்டு செயல்படுறது நல்லதா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நல்ல தருணங்கள பகிர்ந்து கொள்ற ஒரு நாளா தான் இருக்கு. 2 பேரும் வெளியிடங்களுக்கு ஒண்ணா போயிட்டு வாங்க. சில வாக்குவாதங்களோ, விவாதங்களோ ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. வெளியில போறனால நல்ல ஒரு உறவு மேம்படக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து ஆ பொறுப்புகள் காரணமா கொஞ்சம் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. சேமிப்பும் இருக்கிற மாரி தான் இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா, பதட்டம் காரணமா சில வலிகள், உடல் வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வெடுக்கிறது நல்லது. ரிஷப ராசிக்கு பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா தான் இன்னைக்கு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு சிந்தனைகள் அதிகமா இருக்கு. யோசிச்சு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள செஞ்சீங்கன்னா, நெனச்ச காரியத்த நெனச்சபடி முடிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். நாள வந்து சுறுசுறுப்பா வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. மந்தமான சூழ்நிலை இருந்தா, உங்கள நீங்களே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கொஞ்சம் வேலை பளுவோ, இல்லன்னா வந்து செய்யக்கூடிய காரியங்கள் அதிகம் இருக்கிற மாதிரி இருக்கு. அத கையாள கத்துக்கிறது நல்லது. திட்டமிட்ட நாளா கொண்டு போனீங்கன்னா சாதகமா இருக்கும். நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு குடும்பத்தார் இன்னைக்கு ஆதரவா இருப்பாங்க. பயணங்களால கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா, பொறுப்புகள் இருக்கு, சிந்தனைகள் அதிகமா இருக்கு. அமைதியா நாள கொண்டு போனீங்கன்னா, நாள் உங்களுக்கு சாதகமா அமையும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வந்து உங்களுக்கு பலன்கள் சரியா அமையணும்னா, கடினமா உழைக்க வேண்டியது அவசியமா இருக்கு. திட்டமிட்டு வேலைகள செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும். பேரும் பாராட்டும் கிடைக்கலன்னுலாம் வருத்தப்படாதீங்க. உங்களோட கடமைய செய்ய வேண்டியது உங்களோட ஆ நாளுக்கு உகந்ததா இருக்கும். யாருக்கும் யோசிக்காம, உங்களோட வேலைகள எதிர்பார்க்காம, உங்களோட வேலைகள நீங்களே செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கலகலப்பா பேசி பழக வேண்டிய நாளா இருக்கும். அது மூலியமா ஆரோக்கியமான உறவு பராமரிக்கப்படுறதுக்கு உதவியா இருக்கும். நல்லுறவு மேம்பட முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அ செலவினங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பணத்த இழக்காம இருக்க கொஞ்சம் செலவுகள திட்டமிட்டு செய்றது நல்லது. வீண் விரயமாகாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் முதுகு வலி, இல்லன்னா கால் வலி ஏற்படுற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு மட்டும் கண்கள்ல பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு. ம மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு அ செலவுகள் அதிகமா இருக்கு. வரவுகள் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலயும் தடை, பிரச்சனைகள் நெறைய யோசிக்கிற மாதிரி இருக்கு. எதார்த்தமா இன்னைக்கு நாள கொண்டு போ வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களோட பலவீனங்கள பலமா எடுக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது.
வேலையில அதிகாரிகளோட கெடுபிடிகள் அதிகமா இருக்கறனால, கூட வேலை செய்றவங்களோட ஒத்துழைப்பு கொஞ்சம் மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும். ஆ செலவுகள சமாளிக்க சிக்கனமா நடந்துக்கிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. உறவினர்கள் வருகையால வீண் விரயங்கள் ஆகுற மாதிரி இருக்கு. பணத்த கொஞ்சம் கவனமா கையாள வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டம், ஆ சில குடும்ப சூழ்நிலைகள் காரணமா தான் இருக்கு. அதனால பணிகள, வேலைய கவனமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. காலையிலேயே என்ன வேலை எப்ப செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு, அத பிரையாரிடைஸ் பண்ணி திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, உங்களோட வேலைகள குறித்த நேரத்துக்கு முடிக்க முடியும். பாராட்டும் பேரும் எதிர்பார்க்காம இன்னைக்கு நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற மனநிலை மாறுபாடு காரணமா உறவுல புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. துணைய மகிழ்விக்கிறதுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கிறது நல்லதா இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செய்றது ஆரோக்கியமான உறவை மேம்படுத்தும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவா தான் இருக்கு. அதனால இருக்கிற பணத்த கொண்டு உங்கள நீங்களே செலவுகள நிர்வகிக்க கத்துக்கொள்றது அவசியமா இருக்கு. சேமிக்கலனாலும் பரவால்ல. வீண் விரயம் ஆகாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சின்னதா மன அழுத்தம் இருக்கிறனால, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பதட்டம் இருக்கிறனால, ஆ முதுகு வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வு எடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு நீங்க புது பொலிவோடவும், தெம்போடவும் இருக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். நல்ல ஒரு வரவுக்கேற்ற ஒரு நாளா இருக்கு. குடும்பத்தில சுப நிகழ்ச்சிகள் நடைக்கப்பெற, நல்ல ஒரு செய்திகள் வர்றதுக்கும், அதுக்குண்டான சுபகாரியங்கள் முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு அமையும். சொத்து சம்பந்தமான வழக்கு விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்பு நல்லாவே இருக்கு. கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. இன்னைக்கு அதிக அளவுல பணம் வர்றது, நல்ல ஒரு கடன்கள அடைச்சு நிம்மதியான நாளா கொண்டு போக உதவியா இருக்கும். செய்யும் செயல்கள்ல நல்ல ஒரு ச சாதகமான அ விஷயம், பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். இன்னைக்கு சில அசௌகரியங்கள் இருந்தாலும், நீங்க அ கேஷுவலா நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட வேலைக்கு மதிப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு உங்களோட செயல்திறன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். படைப்பாற்றல் நல்லாவே இருக்கு. தெளிவான சிந்தனையோட இன்னைக்கு செய்யக்கூடிய, திட்டமிட்டு செய்யக்கூடிய செயல்கள், வேலைகள் எல்லாமே சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரு சில நேரம் ஏதோ ஒரு ஏமாற்றங்கள் உணர்ற மாதிரி இருக்கு. அத தொணக்கிட்ட வெளிப்படுத்தாதீங்க. அது உறவுல நல்லிணக்கத்த பாதிக்காம பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சு பேசி ஜாலியா நாள கொண்டு போனீங்கன்னா, சந்தோஷமான நாளாவும், இனிமையான தருணங்கள அனுபவிக்கவும் உதவியா இருக்கும். செலவுகள் பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா செலவ கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமா பொதுவா ஆரோக்கியம் குறைவில்லாம சிறப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த கவலையும் இல்ல. சிம்ம ராசிக்கு ஒரு ஏற்றமிக்க ஒரு நாளா தான் இருக்கு. அடுத்த அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு பசங்க வழியில சுப செய்திகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. தொழில்ல இருந்த கொஞ்சம் மந்தநிலை குறையிற மாதிரி இருக்கும். பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும், அதுக்கு பிறகு சாதகமான பலன்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சிய தர மாதிரி இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அமைதியா நாள கொண்டு போறதுக்கு செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல கவனமா செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அ எந்த ஒரு பதட்டமும் இல்லாம இன்னைக்கு நாள கொண்டு போனீங்கன்னா, இன்னைக்கு நாள் உங்களுக்கு சாதகமா அமையும். ச உறவினர்கள் வழியில சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கூட பிறந்தவங்களும் இன்னைக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு, வேலைகள நேரத்துக்கு முடிக்கிறதுக்கும், தவறுகள் எதுவும் ஏற்படாம பார்த்துக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். சிறந்த பலன் அ இல்லன்னா சிறந்த ரெகக்னைசேஷன் கிடைக்கலன்னு வருத்தப்பட வேண்டாம். இது இனிய நாள் இப்படித்தான் போகும்னு நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் பெருசாக்காம,
கேஷுவலா, ஜாலியா 2 பேரும் ஒருவருக்கொருவர் புரிஞ்சுகிட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா, நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். பொறுமையா நாள கொண்டு போனீங்கன்னா, சாதகமாவே இருக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ஒரு சிலருக்கு கடின உழைப்பு காரணமா ஊக்கத்தொகை மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு செலவுகள கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா, சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நெறைய சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சின்னதா ஓய்வு மட்டும் எடுத்தா போதும். கொஞ்சம் அசதி மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. மத்தபடி எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஆக மொத்தம் கன்னி ராசிக்கு பொறுப்பு மிக்க ஒரு நாளா தான் இருக்கு. கவனமா இருக்க வேண்டிய நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்ப பொறுப்புகள், அ ஒரு தந்தையா, இல்லன்னா ஒரு கணவனா, இல்ல ஒரு மகனா செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நெறையவே இருக்கு. இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள், புதிய காரியங்கள்ல கொஞ்சம் மந்தநிலை ஏற்படுற மாதிரி இருக்கு. செலவுகள்னால சேமிப்பு குறையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஆனா பெரிய பாதிப்புலாம் எதுவும் இருக்காது. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு சிந்திச்சும், பொறுமையாவும் செயல்பட வேண்டியது நல்லது. ஒரு சிலருக்கு நண்பர்கள் உதவியா இருப்பாங்க. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள், சில காரியங்கள் உங்களுக்கு பாதகமா இருந்தாலும், பொறுமையா கையாண்டீங்கன்னா, அத உங்களுக்கு சாதகமாக்கிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கூட இருக்கிறவங்கள தட்டி குடுத்து வேலை செய்றதும், அனுசரிச்சு வேலை வாங்குறதும் நல்லது. உங்களோட வேலைகள திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, தவறுகள் எதுவும் இல்லாம பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளா அமையும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு சில குடும்ப விஷயங்கள பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகள்ல கவனமா பார்த்து பேசுறது நல்லது. பல அ பழைய பிரச்சனைய கிளறாம, இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப இன்னைக்கு நாள பேசி கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவ விட செலவுகள் அதிகமா இருக்கிறது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. செலவுகள குறைக்க வேண்டியது கட்டாயமா இருக்கு. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்க முயற்சி செய்றது நல்லதா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்புலாம் ஒண்ணும் இல்ல. சின்ன சின்ன பிரச்சனைகள், கொஞ்சம் ஓய்வெடுத்து ரிலாக்ஸ் பண்ணாலே போதுமானதா இருக்கும். ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு ஒரு கலவையான ஒரு நாளா இருக்கு. நல்லதும் இருக்கு. பொறுமைய சோதிக்கிற மாதிரி இருக்கு. சூழ்நிலைக்கு ஏற்ப நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு கொஞ்சம் குழப்பமான மனநிலை. எத செய்யறது? எத செய்யக்கூடாது? என்ன செய்ய போறோம்? எப்படி இருக்க போறோன்ற தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நல்லது. வியாபாரத்துல பெரிய முதலீடுகள தவிர்க்கிறது நல்லதா இருக்கும். வாகனத்துல போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையோட நடந்துக்கிறது நல்லது. பொறுமை அவசியம். செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல எந்த ஒரு விஷயத்திலயும் பதட்டப்படாதீங்க. கோவப்படாதீங்க. சுத்தி இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களோட புத்திய பயன்படுத்தி நாள கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இல்ல அப்படின்ற வருத்தப்படாம, இன்னைக்கு நாள மட்டும் தள்ளி கொண்டு போறது நல்லது. நெறைய தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கடின முயற்சி செஞ்சீங்கன்னா, தடைகள் வெற்றியா மாற வாய்ப்பு இருக்கு. மனசுல இருக்க கவலைகள்லாம் நீக்கி அமைதியா நான் மனச வச்சுக்கிறது நல்லது. வேல பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டமும், குழப்பமான மனநிலையும் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா வேலை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. வேலையில மும்முரமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆ கொஞ்சம் உங்களோட வேலைகள தவறுகள் ஏற்படாம செஞ்சு முடிச்சீங்கனாலே போதுமானதா இருக்கும். நாள கடந்து செல்ல இது உதவியா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு இன்செக்யூர் ஃபீல் பாதுகாப்பு இல்லாத உணர்வு பார்த்தீங்கன்னா, தொணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கு. அது மகிழ்ச்சிய குறைக்கிற மாதிரி இருக்கும். உங்க வேறுபாடுகள களையறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுக்காதீங்க. பேசி பிரச்சனைகள தீர்த்துக்கிறது நல்லதா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணவரவு இருந்தாலும், பயணத்தின் போது கொஞ்சம் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். எந்த ஒரு பண இழப்பும் ஏற்படாம, வருத்தப்படாம நாள கொண்டு போனா நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற குழப்பமும், மன உளைச்சல் காரணமா கால்கள், உடல்ல வலி இருக்கிற மாதிரி இருக்கு. ஓய்வெடுக்கிறது நல்லது. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு வருத்தம் தரக்கூடிய நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு உங்களுக்கு காலையிலேயே சுப செய்திகள் வந்து சேர்ற மாதிரி இருக்கும். சுறுசுறுப்பாக நாளா தான் இன்னைக்கு ஒரு அமையப்போது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஆ
கடைசி நிமிஷத்துல வாய்ப்புகள் அதிகமா வரா மாதிரி இருக்கு. அத தவற விடாம கரெக்ட்டா பயன்படுத்திக்கிறது நல்லதா இருக்கும். பசங்களால உங்க மதிப்பு கூடக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வியாபாரத்துல அ கூட்டாளிகள அனுசரிச்சு போனீங்கன்னா, புதிய நெறைய லாபமும், புதிய விஷயங்களையும் செய்யறதுக்கு உகந்த ஒரு நாளா தான் இருக்கு. இன்னைக்கு இது உங்களுக்கு வாய்ப்புகள இழக்காம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. முக்கிய முடிவுகள இன்னைக்கு யோசிச்சு வைங்க. ஆனா எந்த ஒரு டெசிஷனும் எடுக்காம இன்னைக்கு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு ஸ்டேபிளான ஒர்க்கு அ ஸ்டைல் தேவைப்படுது. எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்ட்டா திட்டமிட்டு செய்றது நல்லது. ஆ கூட வேலை செய்றவங்களலாம் எதிர்பார்க்காதீங்க. அங்கீகாரம் எதிர்பார்க்காம, உங்களோட கடமைகள செய்ய வேண்டியது அவசியம்னு உங்களோட வேலைகள இன்னைக்கு செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தொணக்கூட உணர்ச்சி வசப்படுறா மாதிரி, கோவப்படுறா மாதிரி நாள கொண்டு போகாம, முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட நட்பான அணுகுமுறை தேவைப்படும். சந்தோஷமா வச்சுக்கங்க. தொணக்கூட சந்தோஷமா இருந்தா, உங்களோட மனநிலையும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவுகளும், செலவுகளும் இருக்கிற மாரி தான் இருக்கு. செலவுகள் அதிகமா உணர்றா மாதிரி இருக்கு. உங்களோட பொறுப்புகள் இன்னைக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்க கிட்ட அ இருக்கிற பணத்த வச்சு இன்னைக்கு நாள சமாளிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு வலிமை மற்றும் கா உங்க கிட்ட இருக்கிற உறுதி காரணமா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எந்த ஒரு பெரிய குறைபாடும் கிடையாது. ஜாலியா நாள கொண்டு போறது தனுசு ராசிக்கு நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களுக்கு வரவு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா பொறுப்புகள் அதிகமா இருக்கனால, செலவுகளும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்தில நீங்க அவங்களோட தேவைகள பூர்த்தி செய்ற மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. தொழில் சம்பந்தமான வெளிமாநில நபர்கள் மூலியமா அனுகூலமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, கடன் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தார் ஆதரவு இருக்கிற மாதிரி இருக்கு. அதே நேரத்தில குடும்பத்தில சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு வேலை செய்ற இடத்துல புதிய மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட ஒரு தைரியமான நாளா கொண்டு போறதுக்கு இந்த நாள முயற்சி செய்றது நல்லது. இன்னைக்கு உங்களோட கடின முயற்சியும், விடாமுயற்சியும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். ஆ பயணம் மேற்கொள்றதுக்கு ஒரு சிலருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிற மாதிரி உங்களோட வேலையில திட்டமிட்ட செயல்பாடு உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட இன்னைக்கு தன்னம்பிக்கை அதிகரிச்சு இருக்கிறது உங்களுக்கு மனநிறைவான ஒரு நாளா தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்க கூட இன்னைக்கு மனசு விட்டு பேசக்கூடிய நாளா இருக்கு. சில பிரச்சனைகள பேசாம, கிளறாம பண்ணீங்கன்னா, நாள் உங்களுக்கு இனிமையா போகும். எதிர்காலத்துக்கு உண்டான வகையில சில முடிவுகள எடுக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணப்புழக்கம் இருக்கத்தான் செய்யுது. உங்களோட ஒரு சிலருக்கு கடின உழைப்புக்கு இன்சென்டிவ் மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்போட இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. என்ன கொஞ்சம் மனசு மட்டும் வருந்துற மாதிரி இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, அது உங்களுக்கு உதவியா இருக்கும். மகர ராசிக்கு பொறுப்புகள் நிறைஞ்ச சந்தோஷமான நாளா தான் இருக்கு. பொறுப்புகளால செலவுகள் அதிகம். கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு வீட்ல தேவையில்லாத பிரச்சனை ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகள கவனமா பார்த்து பேசுறது நல்லது. வண்டி வாகனங்களால வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில இருந்து எதிர்ப்புகள் குறையறதுக்கும், முன்னேற்றம் ஏற்படவும் இன்னைக்கு ஒரு சிலருக்கு நல்லாவே இருக்கு. ஒரு 10% பேருக்கு பார்த்தீங்கன்னா, பணவரவு திடீர் பணவரவு ஏற்படுற மாதிரி இருக்கு. உங்களோட தேவைகள நிறைவேற்ற அது உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட கடின உழைப்பு மூலியமா உங்களோட வாழ்க்கை தரத்த உயர்த்திக்கிறது நல்லது. ஆ எந்த ஒரு அதிர்ஷ்டத்தையும் எடுக்காம, எதிர்பார்க்காம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். இன்னைக்கு உறவினர்கள் அழைச்சு விருந்து குடுக்குற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கிற மாதிரி இருக்கும். சில சந்தோஷமான தருணங்களும் இருக்கு. பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா இருக்கு. பிரச்சனைகளும் கலவையோட இருக்கிற மாதிரி இருக்கு. கவனம். தொழில பொறுத்தளவுக்கு வேலை இன்னைக்கு அதிகமா தான் இருக்கும். பொறுமையா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. சிந்திச்சு செயல்படுறது சாதகமான பலனை தரும். நல்ல ஒரு முற்போக்கான பார்வையோட இன்னைக்கு உங்களோட நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது.
கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நட்பான அணுகுமுறை. அதனால உறவுல நல்லிணக்கம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் உங்களுக்கு உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சின்னதா கடன் வாங்கி தான் இன்னைக்கு உங்களோட பண தேவைகள பூர்த்தி செய்ற மாதிரி இருக்கு. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்றதோ, இல்லன்னா கடன குறைக்கிறதுக்கு முயற்சி செய்றதோ நல்லதா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தியானம் செய்யுங்க, ரிலாக்ஸா மனச வச்சுக்கங்க. எந்த ஒரு குழப்பத்தையும் தலையில போட்டு குழப்பிக்காம நாள கொண்டு போனாலே போதுமானதா இருக்கும். ஆக மொத்தம் கும்பராசிக்கு கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்ச கலவையான நாளா இருக்கு. சிந்திச்சு செயல்பட வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. அடுத்த ராசி கடைசி ராசியான மீன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கிற மாதிரி இருக்கு. அசதி காரணமா சில விஷயங்கள்ல தேவையில்லாத ஆ அ தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. செய்யக்கூடிய காரியங்கள்ல முன்கூட்டியே திட்டமிட்டீங்கன்னா, அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணி செய்றது நல்லது. பேசும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுறது நல்லது. வீண் வார்த்தைகள், வீண் பேச்சுக்களால தேவையில்லாத பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நிதானம் இன்னைக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வேலையிலயும் சரி, வெளியிலயும் சரி ப்ரொஃபஷனலா நடந்துக்கிறது நல்லது. எந்த ஒரு இடையூறு இருந்தாலும் இன்னைக்கு வியாபாரத்துல குறைவில்லாம போக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உங்களோட கடினமான வேலைகளையும் ஈஸியா முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு பொறுமையா, முறையான முறையில செய்றது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையில பொறுமை இழந்து காணப்படுற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. அமைதியா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களோட கருத்துக்கள திணிக்கிற மாதிரி இருக்கு. அத தயவு செஞ்சு செஞ்சிராதீங்க. அதுக்கு பதிலா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட கருத்துக்கள முன்னிறுத்தி அத செஞ்சு குடுத்தீங்கன்னா, அதுக்கு அவங்களுக்கு மகிழ்ச்சியாவும் 2 பேரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவும் செலவும் இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில பணத்த சேமிக்கிறது அவசியமா இருக்கு. செலவுகள கொஞ்சம் அதிகம் கட்டுப்படுத்துனீங்கன்னா, சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட எதிர்கால வளர்ச்சி குறித்து கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு நாள் கடக்கட்டும்னு நாள கொண்டு போறது நல்லது. ஆக மொத்தம் மீன ராசிக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. ஆ சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வீடியோ லிங்க் வரும். அத பார்த்துட்டு கண்டிப்பா உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எந்த மாரி விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்குறீங்க? இந்த வீடியோல அதே சில குறிப்புகள் அந்த மாரி நீங்க ஹிண்ட் குடுத்தீங்கன்னா, அத டெவலப் பண்ணி நாங்க செய்யறதுக்கு உதவியா இருக்கும். பலருக்கு சர்வீஸா தான் இந்த வேலைய செஞ்சுட்டு இருக்கோமே தவிர, இதனால பெரிய அளவுல எந்த ஒரு ஆதாயமும் எதிர்பார்த்து நாங்க செய்றதில்ல. நன்றி, வணக்கம்.